ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரிய உதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அப்படின்னாலே அவங்களுடைய பேச்சு வார்த்தை செயல் எல்லாமே கொஞ்சம் அப்படியே அக்யூரேட்டா கரெக்டா இருக்கும். அவங்களுடைய பேச்சுக்கு மயங்காதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த துலாம் ராசியினுடைய சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தராசு, துலாம் கோல். துலாக்கோல் தான் அவருடைய ராசி சிம்பிள். இங்க சனி பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு இடம். அதனால நீதி நியாயம் நேர்மை அப்படியெல்லாம் ஒரு வழியில செல்லக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி நபர்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், உங்களுக்கு 8க்கு உள்ள அதிபதி ரிஷபத்துக்கும் உள்ள ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் உங்களுக்காக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல நீசம் பெறார். இந்த விஷயம் ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். 12ல விரயஸ்தானத்துல விரயமாகிறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ உங்களுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு கைக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீண்ட நாள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த கூட கிடைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதமாக அமையும். சுக்கிரனாகப்பட்டவருடைய இது பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல குழந்தை பிறக்கும் பொழுது எழுதக்கூடிய ஒரு ஜாதகம் தான் விதி ஜாதகம். அந்த விதி ஜாதகத்துல சுபரான இடத்துல 159 பாக்கியஸ்தானத்துல, அதாவது நல்ல இடத்துல சுக்கிரன் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்த பிறப்பில் முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருப்பார்.
அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ணாது. அதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் இல்லை. அப்ப லக்னாதிபதி ராசி அதிபதி நல்லா இருந்து சுக்கிரனும் நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக செல்வந்தனே, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கைக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாம் வந்து பாருங்க அவருடைய காரகம் தான். பணம், ஆடை, ஆபரணம், வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், ஆகா சொல்ல 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய காரகம் போய்கிட்டே இருக்கு. ஒருவருக்கு சாதகமாக அமையல சுக்கிரன் அப்படின்னா அவருக்கு எந்த காரணத்தை கொண்டு சுயமா ஒரு வீடு என்பதை கூட யோசிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில என்னதான் சம்பாதிச்சாலும் வீடு கட்டுறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு கூட கிடைக்காது. அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வாடகை வீட்டுல இப்படி காலமே ஓடி முடிஞ்சிடும். அப்ப அதுதான் அவருடைய சூழ்நிலை. சாதகமா இருக்கிறதுக்கும் பாதகமா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். அப்ப இவரை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபோக வாழ்வு, அலங்காரமான மாளிகை, இதுல வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், ஒரு மனிதன் வந்து கரு உற்பத்தி, குழந்தை உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே சுக்கிலம் சுரோனிதம் நல்லா இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமானவர் யாரு? சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் வந்து நல்ல நிலையில அமைய பெற்றால் குடும்பத்துல இல்லறம் என்பது பாதிக்கப்படவே படாது. சுக்கிலம் சுரோனிதம், சுக்கிரன் வந்து அஸ்தமனமாகிறது, நீசமாகிறது, வக்ரமாகிறது, அது இல்லாம அஸ்தமனமாகிறது, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுறது, அவருடைய வாழ்க்கையில ஒரு இன்பமே இருக்காது. ஏதோ ஒரு வகையில போராட்டமான ஒரு வாழ்க்கையாவே இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் காரகர் யாவரு? சுக்கிரன் தான். இதே இது பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன ஆகும்? உடல்ல உள்ள நீர் சமநிலை பெறுவது, சமநிலை சுரப்பிகள், நீரழிவு நோய், பால்வினை நோய், இதெல்லாம் பாதகமா இருந்தா, விபரீதமா இருந்தா இந்த மாதிரி கூட வர வாய்ப்பு. அப்ப ஒருத்தருக்கு சாதகமா இருந்தா என்ன, பாதகமா இருந்தா என்ன, இது நடந்தே தீரும். சுக்கிரனுடைய ஒரு ஜாதகரு, அந்த ஜாதகத்துக்கு அந்த சுக்கிரனுடைய நிலையை வச்சு தன்னுடைய மனைவி நல்ல சுபாவமா கெட்ட சுபாவமா இதை கூட அறிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதே வந்து ஆணுக்கும் பார்த்துக்க முடியும், பெண்ணுக்கும் பார்க்க முடியும். நம்ம சுக்கிரனை பத்தி மட்டும் பேசுறதுனால அந்த மனைவி ஸ்தானம் எந்த நிலையில வரும் அதை மட்டும் நம்ம சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து வக்கரமாகுது, விரயஸ்தானத்துல வந்து கெட்டு போறதுங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லணுமே தவிர இது எந்த வகையிலையும் கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. கிடைக்க கூடாத ஒரு விஷயம் கூட கிடைக்கும். நிறைய விஷயங்கள் மறைபொருட்கள், மறைந்த பொருட்கள், திடீர் யோகங்கள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா உங்களுக்கு குரு பார்வை இல்லை. இந்த 12ஆம் இடமான இந்த தோஷமான இடத்த கூட குரு பகவான் உங்களுக்காக 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். 12 என்பது விரயஸ்தானமா இருந்தாலும் வெளியூர் போறது, வெளிநாடு போறது, வெளி பயணங்கள் போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறது, சம்பள உயர்வை சந்திக்கிறது, கரு உற்பத்தி, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நடக்கும். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விஷயமுமே நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க திருமணத்துல இருந்து, குழந்தை பேர்ல இருந்து, படிப்புல இருந்து அனைத்து விஷயங்களும் நடக்கும். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து
ஒரு 4 குழந்தை இருக்குன்னா 4வது குழந்தையா கடைசியில பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன். பரணி பூரம் பூராடத்துல பிறக்கணும். பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறந்தா அதுதான் குட்டி சுக்கிரன், குடிய கெடுக்கும் சொல்லுவாங்க. சுக்கிரன் சாதகமா நல்ல நிலையில சுபஸ்தானத்துல இருந்தா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அது நல்லதைத்தான் செய்யும். சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்கள் 20 வருடங்கள். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்காரு, உச்ச நிலையில இருக்காரு அப்படின்னா வைர மோதிரம் போட்டுக்குங்க, நல்லதே நடக்கும். எங்க போனாலும் நல்லது இருக்கும், எந்த குறைபாடு இருக்காது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையான கிரகங்கள் ஏதாவது உச்ச நீசம் இருக்கும். அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய அடிப்படையில பேரு இருக்கிறதோ, அவங்க பேர் வைக்கிறதோ, நட்சத்திரத்துக்காக நிறைய பேர் வைக்கிறாங்க. நட்சத்திரத்தையும் தாண்டி உங்களை வழிநடத்தக்கூடியது உச்சம் பெற்ற கிரகமே. அந்த உச்சம் பெற்ற கிரகம், அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பேர் வைக்கும் போது, இப்ப செவ்வாய் உச்சம் பாக்கியஸ்தானத்துல ஏதோ ஒரு சுபஸ்தானத்துல உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பேரு முருகனுடைய பேர் வர்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிட கூப்பிட ஆயுள் வளரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிட கூப்பிட ஆயுள் வளரும். கண்டிப்பா வாழ்க்கையும் வளரும், வளமும் வளரும், செல்வ செழிப்புகள் உண்டாகும், எல்லாமே உண்டு. ஒரு பேரு அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலதான் பேரு அமையும். அதனால எந்த குறைபாடுகளுமே வராது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா கடைசி குழந்தை குட்டி சுக்கிரன்கிறதுனால அதுவும் சாதகமாக இருந்தால் எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்தளவு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரமும் வெவ்வேறு குணங்களை கொண்டது. ஒவ்வொரு குணமும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிநாதன் நட்சத்திரத்தினுடைய அதிபதி எல்லாமே வேற வேற. சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்னா முருகன் அர்த்தம். செவ்வாய் உடல் வலிமைக்காரகன், கோபக்காரகன், அடிதடிக்காரவன். அப்ப இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? முன்கோபம் கொண்டவராக இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஒரு வகையில சாதகமா இருக்காரு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நல்ல முறையில செயல்படுவாங்க. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த துலாம் ராசிக்கு குருவினுடைய பார்வை இல்லாட்டியும் நல்ல நேரம் உண்டு. இந்த சுக்கிர பகவான் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த குறிப்பிட்ட நாளையில ஒரு மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள், மாதக்கோள்கள் அதே ஒரு மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் எல்லாமே பிரிவினையில இருந்துச்சு அப்படின்னா சுமூகமாக ஒண்ணு சேரும். அதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது. தனம்னா பணம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி, குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானங்கள் எல்லாம் பாருங்க ஹை லெவல்ல வந்துடும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் கோடி நன்மை உண்டாகும். உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறாரு. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், அந்த மாதிரி சொல்றோம். வீடு வாகனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். ஒரு வீடு வாஸ்து பண்ணி புதுசா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கான வழி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 4, 8, 12 தான் செவ்வாயுடைய காரகம், குருவும் இருக்காரு. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்துங்கிற நேரத்துல வாஸ்து மாதத்துல ஆரம்பிங்க. அப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் வராது. சல்லுன்னு கடன் வாங்கினாலும் வீடு முன்னேறி வந்துடும். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரமும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால முருகனுடைய வழிபாடு உங்களுடைய வழியை முன்னெடுத்தி செல்லும். சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 6ஆம் இடத்துல போய் இருக்காரு. 6ல இருந்து அவருடைய பார்வை என்பது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது
பார்வையே இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நிழல் கிரகமும் கூட. அவருடைய பார்வைக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பலனும் உண்டு. 3, 7, 11 அவருடைய பார்வை. அப்ப இந்த பார்வையாகப்பட்டதுக்கு வந்து பலன் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், உங்களுடைய 12ஆம் இடம் குரு பார்வை இருக்கு. அவர் வந்து செவ்வாயோட சேர்ந்து பார்க்கிறாரு. உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டுன்னு கூட சொல்லலாம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வெளியூர், வெளிநாடு, படிப்பு சம்பந்தமா, திருமணம் சம்பந்தமா, அதுலயும் மறுமணங்கள் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கிறதுக்கான வழி வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8ஆம் இடத்துல இருந்து இந்த உங்களுடைய 2ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் பார்க்கறதுனால நல்லதொரு வாய்ப்புகள் உண்டாகும். குருவாகப்பட்டவர் வந்து எப்படி சுபரான நல்ல கிரகமோ அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள். அவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே அதிர்ந்து இருக்காது. ஒரு சுமூகமா, ஒரு சாத்வீகமா செயல்படக்கூடிய ஒரு நபர்கள்ல அவங்களும் கூட. அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சியானது நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. அதனால ஒரு நல்ல வாய்ப்புகளும் உண்டு, நல்ல வழிகளும் உண்டு. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.